இந்த மாதிரி லிக்யூட் ஃபில் பண்ணுறது, ஆயில் ஃபில் பண்ணுறது, அப்புறமா கிராசரிஸ்லாம் ஃபில் பண்ணுறதெல்லாம் காலையில் நம்ம பண்ணுறதை விட நைட்டு பொறுமையாக ஃபில் பண்ணி வைக்கிறது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். மார்னிங் அது பரபரப்பாக பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய வேஸ்ட் ஆகிரும். அதனால் நைட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆயில் இது நம்மளுக்கு ரேஷன் கடையில் கிடச்சது தான், அதை ஃபில் பண்ணியாச்சு. ஆயில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எண்டில் கடைசி இந்த மாதிரி கட் பண்ணி ஊற்றுறோன்னா அதில் மீதி இருக்க ஆயில் கூட ஃபுல்லாக வடிஞ்சிரும். அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே ஊற்றி பார்ப்பேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கெட்டில் கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்காது, மொத்தமாக நம்ம எடுத்துடலாம். அப்புறமா ஆயில் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சமாக சீனியும் இருந்தது, மசாலா இருந்தது, எல்லாமே கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா 12th எக்ஸாம் நம்மளுக்கு March 2 ஸ்டார்ட் ஆகுது. நிறையா பேரண்ட்ஸ் தான் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட குழந்தைங்களுக்கு நல்லா மோட்டிவேஷ்னலாக பேசுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். யாருமே படிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, சொல்லி கொடுங்க, பொறுமையாக சொல்லுங்கள். நம்மளோட பிள்ளைங்க அதை கேட்டு நடந்துப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க, நிறையாவே மார்க் வாங்குவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சரி, ஓகே தான், இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.